ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் நம்பர் 1 சேனல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஃப்ரேம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரு, A4 ஷீட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேப்பர் ஏதாச்சும் ஒன்று சாதா பேப்பரில் செய்யணும். ஆனால் A4 ஷீட்டில் தேங்கினா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சாதா பேப்பர்னால் டக்குனு கிழிஞ்சிரும். இதுதான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மடியும். ஸோ அதுக்காண்டி தான் நான் A4 ஷீட் இருக்கேன். நீங்களும் A4 ஷீட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மு, ஸ்கேலு, பென்னு, பென்சில், அவ்வளோதான். இதெல்லாம் தான் தேவையானது. நான் ஏற்கனவே ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் நான் ஒன்று. ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது பேப்பர் எடுத்துக்கிட்டாச்சு. இதை நீங்கள் 18 சென்டிமீட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ எடுத்து இங்கேயும் வச்சு அளவாக அளவு கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4 சைடுமே 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு எடுத்தாச்சு 4 சைடுமே. இப்போ நம்ம நேராக கோடு போடணும். அதுக்கு மார்க் பண்ணிக்கணும். சாரி, இப்போ இந்த 2 சைடு எடுத்துட்டோமா, இங்கிட்ட எடுக்கணும். இப்போ 4 சைடுமே எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை அப்படியே நம்ம கோடு போட்டுடலாம். சைடு கோடு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கிட்ட 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு கோடு போட்டுக்கோங்க. அதே தான். உங்களுக்கு வீடியோவில் கோடு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டும் நீங்கள் 1 சென்டிமீட்டர் விட்டு எடுத்துக்கோங்க கோடு போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கிட்டோம். 1 சென்டிமீட்டர் விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் விட்டு கோடு போட்டுக்கணும். இந்த கோடு 1 சென்டிமீட்டர் விட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த 4 சைடுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 1 சென்டிமீட்டர்
இங்கனக்கிட்ட 1 சென்டிமீட்டர், அதே மாதிரி இங்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சின்னதாக இருக்குல்ல, இந்த 2 சைடு மட்டும்தான் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நம்ம வந்து கோடு போட்டுக்கிட்டாச்சு. 1 சென்டிமீட்டர் அளவு எடுத்து என்கிட்ட கட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த 2 இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்களே, இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இங்கிட்டு நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து அந்த கோடுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணணும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பென்சிலை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் வந்து பிளாக் பென்னில் வந்து அதுக்கு மேலே எழுதுனேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து லிவ் லவ் லவ் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் பேர் எழுதுறதுனால எழுதிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். ஸோ நான் இதை வந்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை இப்படி மடக்கி இங்கனக்கிட்ட கம் இந்த இதுலலாம் வந்து கம் வந்து தொட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ கம் வச்சு இங்கிட்ட சைடில் ஒட்டிட்டேன். உள்ளே வந்து இந்த ஹோல் இருக்குல்ல, அதில் நம்ம வந்து பென்சிலாக ஒரு பெண்ணை உள்ளே விட்டு கம்மை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஒட்டிக்கிற மாதிரி. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இதுக்குள்ளே விட்டு உள்ளே இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்மெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ 2 சைடுமே நம்ம வந்து ஒட்டியாச்சு கம்மு வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதை வந்து இன்னைக்கு இங்கனக்கிட்ட கம் வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணிட வேண்டியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு அப்டேட் ஆகும்.